நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயலை எப்படி வாசல் தோரணமாக கட்டுறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் எங்களோட வீடியோ பதிவில் கேந்தி பூவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடுவை செய்கிறது பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேந்தி பூவு, மாய இலை, பூவரச இலை, ஊசி நூல், உள்ளன், சிசர், இந்த இலையில எப்படி கேந்தி பூ தொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இதை நான் நூலால் கட்டியிருக்கேன். இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த சென்டர் பாயிண்டில் நான் கட்டியிருக்கிறேன். இதை நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கேந்தி பூ பாருங்கள், நான் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அந்த இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு இலையில தைக்க முடியாது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த குண்டா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரைக்கும் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிற கருப்பு கலர்லாம் வெளியில் வந்துடும். ஸோ எதிர்கள்லாம் வெளியில் வந்துடும். அதனால் பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணோடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்படி இருக்குது. இப்போ தான் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இலையோட வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த பூவரசம் இலையில எடுத்துக்குங்க. எடுத்து இந்த கேந்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சென்டரில் இங்கே வைக்கணும். நம்ம இங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு கொஞ்சம் லேசாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ஊசி நூல் கோத்துருக்கோம். அதுலேருந்து பேக் சைடில் லேசாக குத்துனீங்கனாலே போதும். மெதுவாக இழுங்க. ஏன்னா இலையும் மெலுப்பமாக இருக்கும், பூவும் மெலுப்பமாக இருக்கிறதுனால மெதுவாக எடுத்துக்குங்க. கொஞ்சம் பின்னாடி நூலை விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் ஒரு பேக் சைடில் அப்படியே குத்திடுங்க. அப்போ நூல் பேக் சைடில் வந்துடும். நீங்கள் தைச்சிருக்கிறது தெரியாது உங்களுக்கு. பூவை இது மாதிரி விரிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி ஏற்கனவே நம்ம நூல் விட்டுருக்கோம்ல, இந்த நூலோட ஒரு 2 நாட் மட்டும் போட்டுக்குங்க. விழாமல் இருக்கிறதுக்கு தான். நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த இதெல்லாம் செய்துட்டு எப்படி தொடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதே போல் நான் மாயலையும் உங்களுக்கு தொடுத்து காட்டுறேன். சொன்ன மாதிரி இந்த பின்னாடி கேந்தி பூவில் கட் பண்ணிவிடுங்க. அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி இங்கே வச்சு தைச்சிடுங்க. முன்ன எப்படி சொன்னனோ அதே மாதிரி மெதுவாக இழுத்து இந்த பக்கம் எடுத்துட்டு அதே போல் இங்கேயும் ஒரு பேக் சைடில் கொடுத்துனீங்கன்னா நூல் பேக் சைடில் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுருங்க. நல்ல தொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு பூ தொடுக்கிறதுலாம் நீங்கள் மொத்தமாக கூட எல்லாமே கயிறில் கட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இது பிகினர்ஸ்க்கு இது மாதிரி ஒன்று ஒன்றா கட்டிட்டு நீங்கள் கோக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதே போல் மற்ற இலைகளையும் நான் கோர்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நான் சொன்ன மாதிரி இந்த இலையில் பூவெல்லாம் எல்லாத்தையும் அழகாக தைச்சாச்சு. இந்த இலையிலையும் இலையிலையும் தைச்சாச்சு. இப்போ எப்படி கோக்கலான்றதை பார்ப்போம். உள்ளன நம்மளோட வாசப்படி எவ்வளவோ அந்த அளவுக்கு டபுளாக எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அங்கே முன்னாடி அதில் ஊக்கு இருக்க பார்த்தீங்களா, அதனால் இங்கே ஒரு நாட் போட்டுங்க. 2 நாட்டாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கோக்கும் போது இப்படி கோத்துடலாம் ஈஸியாக. இப்படி ஒரு 2 நாட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நம்ம எப்படி பூ தொடுப்போமோ அது மாதிரி நம்ம தொடுக்க போகிறோம். முதல்ல நான் மாயலையை இந்த காம்போடு அப்படியே வைக்கிறேன். வச்சு அப்படியே தொடுத்துக்கோங்க.
அரேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இப்போது 2 மா இலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூவரசம் இலையை வைக்க போகிறேன். எல்லோரும் முதல்ல வந்து வீட்டில் வந்து மா இலை தான் போடுவாங்க. இது கொஞ்சம் கிராம ஸ்டைலில் இருக்கட்டும்ன்றதுனால நான் அந்த பூவரசம் இலையை எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம கோத்துட்டு ஃபுல்லாக வாசலுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் கோத்துட்டு நம்ம வாசலில் கட்டிடலாம். தோரணத்தை நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ பதிவில் வந்து கேந்தி பூ வளர்ப்புலாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேந்தி பூவை தான் வச்சு நம்ம எப்படி அழகாக மாயிலை தோரணம் கட்டியிருக்கோன்னு பார்த்துருக்கீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கேந்தி பூவை வளர்த்து இந்த மாதிரி மாயிலை டெக்கரேஷன்ஸ் வேறு எது வேணாலும் நம்ம செய்யலாம். உங்களை எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம்ஸ் சார்பாக.